அனைவருக்கும் வணக்கம். இன்று சூலூர் தையல் நாயகி அம்மன் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சொல்லாக விளங்குபவன் சிவன் என்றால் பொருளாக விளங்குபவள் சக்தி எனலாம். சிவசக்தி வடிவமாக நின்று அகில உலகங்களையும் தோற்றுவிக்கிறாள். சிவனை விட்டு என்றும் நீங்காதவளாய் இடப்பக்கம் உறைந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். உமையும் உமையொரு பாகமும் ஏக உருவில் வந்து இங்கு தமக்கு அன்பு செய்ய பணிக்கின்றார் என்கிறார் அபிராமி பட்டர். இத்தகைய அருட்சக்தியை வழிபடும் மக்களுக்கு அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி முக்தி பேராகிய அரிய வாழ்வும் இரவாத இன்ப அன்பும் கிடைக்கிறது. சூலூரில் எழுந்தருளியுள்ள வைத்தியநாத சுவாமி சன்னதியின் இடதுபுறம் தையல் நாயகி அம்மன் சன்னதி உள்ளது. இங்கு நின்ற கோலத்தில் அம்மன் அருள்பாலிக்கிறார். தீராத நோய் தீர்க்க ஆலயத்தில் வழங்கப்படும் நல்லெண்ணெய் பிரசாதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வழங்கப்படுவது ஆகும். அந்த எண்ணெயை சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் முதலில் எண்ணெய் தையல் நாயகி அம்மன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. முதலில் அம்மன் முன்பு எண்ணெயை வைத்து பூஜை நடத்துகிறார்கள். அதன் பிறகுதான் சுவாமிக்கு எண்ணெய் அபிஷேகம் நடத்தப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு தம்பதி திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தை இல்லாமல் இருந்துள்ளனர். அவர்கள் சூலூரில் உள்ள தையல் நாயகி அம்மன் சிறப்புகள் குறித்து கேள்விப்பட்டு இங்கு வந்துள்ளனர். அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டதால் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்தது. இதற்கு அம்மனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு அம்மனின் பெயரான தைலாம்பாள் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். குழந்தைகளுக்கு திருஷ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை பாலரிஷ்ட தோஷம் என்கிறார்கள். இந்த தோஷம் நீங்க குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து வருகிறார்கள். செவ்வாய்க்கிழமை காலை அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து அந்த பாலபிஷேக தீர்த்தத்தை குழந்தைகளுக்கு வழங்கினால் பாலரிஷ்ட திருஷ்டி விலகும் என்பது ஐதீகம். ஓம் ஸ்ரீ தையல் நாயகி அம்மனே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.